இட்ஸ் நெவர் டூ லேட் டு பி வாட் யூ மைட் ஹவ் பீன். இதை சொன்னது ஜார்ஜ் எலியட். நிறைய டைம் நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒரு ரியலைசேஷன் ஃபேஸில் வந்துட்டு நம்ம தள்ளப்படுவோம். மேபி சில டைம் ஒரு நேச்சரோட கனெக்டாக இருக்கிறப்போ இருக்கலாம், இல்லைனா தனியாக இருக்கக்கூடிய தருணங்களில் இருக்கலாம். ஒரு கொஸ்டின் வரும், நீ என்னடா பண்ணிகிட்ருக்கிற? நீ வந்துட்டு உள்ள டீப் இன்சைடாக ஒரு மிகப்பெரிய சிங்கராகவோ இல்லைனா ஒரு ஆர்டிஸ்டாவோ இல்லைனா ஒரு ஆக்டராகவோ ஆகணும்னு ஆசைப்பட்ட. நீ எதுக்கு உனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை, ஒரு பிடிக்காத ஒரு வேலையை பார்த்து நீ ஏன் நார்த்தில் போகணுன்னு இருக்கக்கூடிய டேரக்ஷனுக்கு பதிலாக சவுத்தில் போயிட்டுருக்க? நம்ம ஏன் வி ஆர் ஜஸ்ட் மேக்கிங் அ பேர் எக்ஸிஸ்டன்ஸ், அவ்வளோதான். நம்ம அதை தாண்டி ஒன்றுமே பண்ணலையேங்கிற ஒரு தாட் வர்றப்போ அது என்னமோ நடு மண்டையில் நங்கூரம் விழுந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில பீப்புள் பார்த்திங்கன்னா ஓகே நேரம் கடந்து விட்டது, நான் வந்துட்டு என்னோடய விதியை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. சில பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கான்ஸ்டண்ட்டாக பின்னாடி பாஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு நான் இந்த சாய்ஸ் மேக் பண்ணியிருக்கணும், நான் அப்போவே படிச்சிருக்கணும், இல்லை அப்போவே ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி நான் ஒரு என்னோடய கெரியரை எங்கேயாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், நான் இது பண்ணியிருக்கக்கூடாது அது பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி கான்ஸ்டண்ட்டாக அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி அவங்கள செல்ஃப் ஹர்ட் பண்ணிப்பாங்க. பட் இங்கே ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் என்ன அப்படின்னா, ஓகே இந்த ரியலைசேஷன் ஃபேஸ் வந்திருக்கு, கரெக்டாக நான் ராங்கான பாதையில் போயிட்டுருக்கிறேன், நான் போகணுங்கிற பாதை வேறு, அப்போதுக்கு நான் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸு வேறு. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல டீப்பான ப்ரீத் அண்ட் ப்ரீத் அவுட். ஓகே இன்றைக்கி என்னோடய ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டு. இன்றைக்கி என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டைமில் இல்லை என்னோடய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மொமெண்ட்டில் நான் என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணி என்னோடய கோலை நோக்கி நான் போக போகிறேன். ஓகே பெரிய மேசிவான ஒரு டைரக்ஷன் சேஞ்சு தான், கஷ்டம்தான். பட் சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நான் கண்டிப்பாக இவென்ச்சுவலாக என்னோடய கண்ட்ரோல் இல்லாத லைஃப்பை என் கண்ட்ரோலில் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சாய்ஸை மேக் பண்ணுனா கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டியோட அந்த சின்ன ஸ்டெப்ஸ் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக அக்யூமுலேட் ஆகிறப்போ நம்மளோட கோலை வந்துட்டு கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். நாம் வந்துட்டு இது ஆகிருக்கலாமே அப்படிங்கிறத யோசித்து நம்ம டெத் பெட்லேருந்து நம்ம வருத்தப்படுறதோடையே அப்பாடா பரவாயில்ல, நான் அந்த நாள் வந்துட்டு என்னோடய லைஃப்பை நான் கண்ட்ரோல் எடுக்கணும்னு முடிவு பண்ணினேன், அதனால் நான் வந்துட்டு என்னோடய கோலை ரீச் பண்ணங்கிற திருப்தியோடு நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டோரிஸை சொல்லலாம் ஃபோக்ஸ். அதனால் என்ன சாய்ஸ் எடுக்க போகிறோங்கிறது நம்மளோட கையில் தான். ஸ்டே ஸ்ட்ராங்.